ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இங்கே நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபேமிலி ட்ராமா ரொமான்டிக் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இது வந்து டேரக்ட் பண்ணது யாருன்னா ஜோனத்தன் இன்வெஸ்டில். அப்புறம் வந்து ரைட்டர் வந்து யாருன்னா ராப் லீபோ. அப்புறம் இது ப்ரொடியூஸ் பண்ணது என்ன கேரன் ரோசன்ஃபெல்ட். அப்புறம் வந்து இதில் சினிமாட்டோகிராஃபி வந்து ஜஸ்டின் ப்ரவுன். எடிட் பண்ணது வந்து டானா கிளாபர்மேன். அப்புறம் வந்து மியூசிக் வந்து டாமினிக் லெவிஸ். அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து கொலம்பியா பிக்சர்ஸ் அண்ட் சன்ஸ்கிரிப்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து சோனி பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துலாம். இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் யாருன்னா ரால்ஃப் மேஷினோ, அவர் வந்து ரால்ஃப் மேஷினோ. அவர் வந்து டேனியல் லா ரூஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவர் தான் முன்னாடி இருக்கிற கராத்தே கிட்டில் நடித்தவர்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்புறம் ஜாக்கி சான் வந்து மிஸ்டர் ஹான் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறம் பென் வாங் வந்து லீ ஃபாங் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் சாடி ஸ்டான்லி அவங்க வந்து மியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஜோஷுவா ஜாக்சன் வந்து மியாவோட அப்பா விக்டர் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. ஆர்மிஸ் நைட் வந்து ஒரு வில்லனா, அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் வில்லனாக நடிச்சிருக்காங்க. கானர் டேவா நடிச்சிருக்காப்புல. அது மாதிரிவே வியாலட் ஓலஃப், அப்புறம் மிங்னா வேன், அப்புறம் ஷேனட் ரேனி, இவங்களாம் இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, நம்மளோட லீயான ஹீரோ அவர் வந்து ஒரு டீனேஜ் பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து வாழ்வார் அவங்க அம்மாவோட. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு கசப்பான ஒரு விஷயம் நடந்துடும். அது அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த அப்போனண்ட்டாக இருக்கிற பையன் வந்து அவன் ஆளை கூப்பிட்டு வந்து அடிச்சே கொண்டுருவாப்பில். ஸோ அந்த ஒரு மன வருத்தத்தில் தான் அந்த மொத்த குழுவும் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த லீயோட டீனேஜ் பையனோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கராத்தே கிளாஸுக்குலாம் போக வேண்டாம். ஸோ நீ வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம நியூயார்க்கில் வந்து இடம் மாறுறோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த கராத்தே கிளாஸில் வந்து யார் வந்து டீச்சராக இருக்காங்கன்னா, அந்த லீக்கு வந்து ஜாக்கி சான் தான் வந்து டீச்சராக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, இவங்க வந்து நியூயார்க்குக்கு வந்து மாறிடுறாங்க. நியூயார்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாடி ஸ்டான்லி அப்படின்றவங்க வந்து மியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு டீனேஜ் பொண்ணாக தான், ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க மியான்ற கேரக்டரில். ஸோ அவங்க வந்து பார்த்து எதிர்த்து வந்து எப்படி சொல்கிறது, எதிர்ச்சியாக பார்க்குற ஒரு நேரிடும். ஸோ அதனால் எதிர்ச்சியாக பார்த்து பழகிப்பாங்க. அப்போ வந்து மியா அவங்க அப்பா விக்டர் வந்து பழக்கம் ஏற்படும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸா ரெஸ்டாரண்ட் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அப்படியே வந்து லீக்கும் மியாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் மியாவுக்கும் அவங்க மியாவோட அப்பா விக்டருக்கும் நல்லா பழக்கம் ஏற்படும் போது மியாவுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல. ஸோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கானர் அப்படின்ற கேரக்டரில் ஆர்மிஸ் நைட் அப்படின்றவர் நடிச்சிருப்பாப்புல. ஸோ கானர் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்பப்போ வந்து லீயை வந்து வம்பு இழுப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் மியாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிஸா ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு கடன் வாங்கி வச்சுருப்பார். ஸோ கடன் வாங்கி வச்சுருக்கிறதுனால என்ன, அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவர் ஒரு முன்னாள் குத்து சண்டை வீரர், அதாவது பாக்ஸிங் இவர். ஸோ அதனால் இவர் பாக்ஸிங் வந்து திரும்ப ஒன்றேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெலாம் போய் நிறைய ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெலாம் வந்து இந்த எம்எம்ஏ ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ, எம்எம்ஏ ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெலாம் பயங்கரமான காசு. ஸோ உண்மையாகவே ஆமாம், ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் காசுலாம் வந்து கொடுக்குற இதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு நாட்டில் அந்த மாதிரி தனித்தனியாக நடக்கும். சில பேர் ப்ரைவேட்டாக நடத்துவாங்க, சில பேர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி எப்படியாவது காசு சம்பாதிச்சு நம்ம வந்து கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு அவர் வந்து விக்டர் வந்து யோசிப்பார். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு கட்டுறதுக்காக விக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அந்த வில்லன், அவரும் டீனேஜ் தான். அவர் வந்து ஒரு ஜிம்முன்னு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த ஜிம்மு ஓனர்கிட்ட தான் இவர் வந்து காசு வாங்கியிருப்பாப்புல. ஸோ புரியுதா? ஸோ அப்போ தான் வந்து ஒரு மாதிரி முட்டிக்கும் ஒரு மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே லீ வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற மியாவோட அப்பா வந்து பாக்ஸிங் சாம்பியன். நம்ம பாக்ஸிங்கில் போய் கலந்துக்கிட்டு $50,000 அது சம்பாதிச்சு நாம் வந்து இந்த கடனை அடைச்சிட்டு அவன் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டோர்னமெண்ட்டுக்கு இறங்குவாப்பில். இறங்கினோன்னே நாக் அவுட் ஆகிடுவார். அடி வாங்கி பயங்கரமாக உடஞ்சி போயிடுவார். ஸோ இனி 2 வாரம் ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த 2 வார ப்ராக்டிஸ்க்கு எப்படியாவது நம்ம வந்து அடுத்து வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மியாவோட அப்பாவுக்காக லீ வந்து இறங்குவாப்பில். சரி, ஓகே, நாம் இறங்கும். அப்போ தான் ஜாக்கி சானோட உதவி வந்து அவர் நாடுவார். ஜாக்கி சான் வந்து ரால்ஃப் மெக்கோ அப்படின்றவரோட உதவியை நாடுவார். ஸோ இவங்கெல்லாம் கடைசியாக வந்து அந்த கானர் அப்படின்ற அந்த டீனேஜ் வில்லனை வந்து எதிர்த்து வின்னாங்களா, ஜெயிச்சாங்களா, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மட்டும் தான் போகும். ஸோ ஒரு கடைசியாக வந்து ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங், டாலான பில்டிங் மேலே வந்து ரவுண்டாக வந்து ஒரு இந்த பெட்டு மாதிரிலாம் போட்டு அதை ரவுண்டாக வந்து இது போட்டு
ஸ்டேஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி பாக்ஸிங் ஸ்டேஜ் MMA ஸ்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி சுற்றி ஆளுங்க இருக்கணும். ஒரு பில்டிங் டாப் மேலேயும் நடக்கும். ஸோ அது வந்து ஜெயிச்சாரா இல்லையா, லீ வந்து இப்படி அவர் வந்து ஜெயிச்சார் அப்படின்றது தான் மீதி கதை. கூட அவங்க அம்மாவும் அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போது கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கராத்தே பார்ட் 1 அந்த வில் ஸ்மித்தோட பையன் ஜேடன் ஸ்மித் வந்து நடித்தப்போ அந்த படம் வந்து அந்த படத்துக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருந்தது. அந்த உயிர்ப்பு வந்து இந்த படத்தில் சத்தியமாக கிடையாது. நமக்கு பார்க்கும்போது என்னமோ ஏதோ சம்திங் மிஸ் ஆன மாதிரி தான் தோணுது. உள்ளே வந்து ஹார்டுக்கு ஒரு மிஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இது வந்து ஏதோ வந்து சின்ன ஒரு ஜோனில் நடக்கிற ஒரு குட்டி ஏரியாவில் நடக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி முடிச்சுட்டானுங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு கூட $50,000 தருவாங்களோ அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் ஃபைட்டாக இருந்தாலும் டக்குன்னு அவ்வளோ தான் தூக்கி தரமாட்டானுங்க. சரிங்களா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா மற்ற படம் இந்த முன்னாடி வந்த கராத்தே கிட் அதுக்கு முன்னாடி 1980s காலத்துலலாம் வந்தெல்லாம் ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கும். ஆனால் இந்த படம் அது என்னமோ நமக்கு வந்து அது அவ்வளோ எனக்கு பர்சனலாக வந்து ஒட்டலை. முக்கியமாக ஜேடன் ஸ்மித் வில் ஸ்மித்தோட பையன் அந்த குட்டி வயசில் இருக்கும்போதே அவ்வளோ பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாப்புல. சான்ஸே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த கடைசி ஷாட் ஒன்று தலைகீழ பேக் சைடில் பெல்ட்டி அடித்த ஒன்று தலையில் போடுவான் டம்முன்னு. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கடைசி ரவுண்டில் கடைசி ஃபைட்டு கிளைமேக்ஸில் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஜேடன் ஸ்மித் இதுக்கு முன்னாடி வந்து கராத்தே கிட்ட அந்த ஜேடன் ஸ்மித் நடித்த படத்தில் அந்த உயிர் வந்து இதில் இல்லை. நமக்கு எந்த பெருசாக மிஸ் ஆன மாதிரி இருக்குது. என்னமோ வந்து நமக்கே வந்து போர் அடிக்குது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது உண்மையாகவே நம்ம வந்து படம் தான் பார்க்குறோமா இல்லை AXNல HBOவில் இந்த மாதிரி சீரீஸ் எதை பார்க்குறோமா, டெலிவிஷன் சீரீஸ் எதை பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தியேட்டரில் தோணுச்சு. பேசாமல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நமக்கு அதை வந்து பெருசாக வந்து ஒன்றும் வந்து ஒட்டலை. அது பர்சனலாக வந்து கனெக்ட் ஆகல. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்டான விஷயம், போட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சின்ன இடத்துக்குள்ளே குறுகிய இடத்துக்குள்ளே முடிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ கூட நம்ம வந்து இந்த HBO அப்புறம் ஸ்டார் மூவிஸ் இந்த மாதிரியான பல இதில் ஏன் இப்போ கூட நீங்கள் டெலிகிராமில் கூட டவுன்லோட் பண்ணி டெலிகிராமோ இல்லைனா என்னென்ன OTT பிளாட்ஃபார்மில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கராத்தே கிட் ஜேடன் ஸ்மித் அதில் வந்து அந்த நிறவெறி ரேசிசம், அதுவும் இல்லாமல் அவன் அமெரிக்காவிலேருந்து வந்தவன், அந்த மாதிரி அந்த நிறவெறி இதெல்லாம் வந்து நல்ல தத்ரூபமாக காட்டுவாங்க. அதில் வில்லனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருப்பாப்புல. வில்லனோட மாஸ்டரும் அந்த வில்லன்றதும் சின்ன பையன் தான். ஜேடன் ஸ்மித் சின்ன பையனா அவனோட வில்லன் தான் அந்த படத்தோட வில்லன். ஸோ அது வந்து அவ்வளோ தத்துவமாக வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சினா அவன் அப்பப்போ வந்து புள்ளி பண்ணுவான், அப்பப்போ வந்து நோண்டுவான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி அதை வந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டான். அந்த புள்ளிலேருந்து, அதாவது அந்த கிண்டல் பண்ணுற விஷயத்துலேருந்து, நிறவெறி ரேசிசத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எப்படி அவன் உடச்சிக்கிட்டு வெளியே வரான்றதை இன்ச் பை இன்ச்சாக வந்து காட்டுவாங்க. அதே பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வேறு இருக்குது, சைனீஸ் பொண்ணு இருக்கும். அந்த சைனீஸ் பொண்ணை எப்படி அவன் கரெக்ட் பண்ணான்னா எப்படி ஃப்ரெண்டாக ஆக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அதுவும் காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்குது படம். அதுவும் இல்லாமல் அந்த படத்தை ஜேடன் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் காட்டுவானுங்க பாருங்கள். அதெல்லாம் நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். நமக்கே வந்து கராத்தே கற்றுக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். பட் அந்த உயிர்ப்பு வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. ஏதோ சோல் ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது. இதோட ஆத்மா வந்து இந்த படத்துக்கான ஒரு ஆத்மா இருக்கும், அது வந்து மிஸ் ஆன மாதிரி தான் தோணுது. நமக்கு அது ஒட்டலை, ரொம்ப ஒட்டலை. என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் போய் பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாதான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து OTTயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் கராத்தே கிட்டுனுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டானுங்க, அவ்வளோதான். ஒரு பில்டிங் மேலே போட்டியை முடிச்சிட்டாப்புல. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஒட்டலை. ஸ்க்ரீன் ப்ளே இதில் அவ்வளோ போகுது, ஒரு தொய்வு இல்லை, போயிட்டே இருக்குது அது பாட்டு. பட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்ட் அதுக்குன்னு ஒரு இது அப்படின்ற மாதிரி இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அந்த பழைய கராத்தே கிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்றது எதிர்பார்த்துட்டு போகாமல் போங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக போங்க. $500 செலவு பண்ணாலும் எனக்குலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் வந்து $5 மாதிரி என் டைமில் வேஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, நான் எப்படி வேணாலும் ஜாலியாக இருப்பேன், எனக்கு டைம் வேஸ்ட் ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க போய் பாருங்கள். ஆனால் அந்த கராத்தே கிட்டோட பழைய இதுக்கு முன்னாடி வந்த கராத்தே கிட்டோட படத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு, அந்த வில் ஸ்மித்தோட பையன் ஜேடன் ஸ்மித் நடித்த கராத்தே கிட்டோட அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஒட்டாது, சீரியஸாக ஒட்டாது. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, கான்செப்ட்லாம் ஓகே. கொஞ்சம் வந்து அந்த உயிர் போட வச்சுருக்கலாம், கொஞ்சம் ஸ்டாண்டர்டை வந்து அதிகரிச்சிருக்கலாம். அது வெறும் ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரியோ அது வந்து சாதாரண ஒரு பில்டிங் மேலே நடத்தாமல் கொஞ்சம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க.
அந்த இப்போ லீன்ற கேரக்டர் நடித்த அந்த சின்ன பையனை ஹீரோவாக நடிச்சிருக்கணும், வில்லனாக நடிச்சிருக்கணும், நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.3 கொடுக்குறேன். தேங்க்யூ.